பராத் இரவுண்டா என்ன அப்படின்னு கேட்டா, ஷாபான் மாசம் இப்ப நடந்து கொண்டிருக்கிற மாசத்துல பிறை 15 அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இன்னைக்கு சில 3 யாசின் ஓதி, அது முக்கியமான இரவுன்னு சொல்லி, ஒரு யாசின் பண செல்வம் அதிகரிக்கிறதுக்கு, ஒரு யாசின் நீண்ட ஆயுளுக்கு, அப்படி என்னமோ ஒரு நோக்கத்துக்காக என்ன செய்வாங்க, அது மாதிரி இறந்து போனவர்களுக்கு பார்சல் பண்றதுக்கு ஒரு யாசின், இந்த மாதிரிலாம் என்ன செய்வாங்க ஓதி, அன்னைக்கு சிறப்பாக தொழுது, விடிய விடிய தொழுது, அதுக்கு பள்ளிவாசல் அலங்காரம் பண்ணி இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யறாங்க. இதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கான்னு கேட்டா, இதுல ஒரு சில பலவீனமான ஹதீஸ்கள் இருக்கு, ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா, இந்த பராத்து இரவுங்கிற ஒரு சொல்லு, பராத்து இரவு, லைலத்துல் கத்ருங்கிறோம். லைலத்துனா இரவுன்னு அர்த்தம். லைலத்துனா என்ன அர்த்தம்? இரவு. லைலத்துல் கத்ருனா கத்ருடைய இரவு அப்படிங்கிறது. இப்ப பராத்துங்கிறோம்ல, பராத்தை அப்படி அரபில சொன்னா எப்படி சொல்லணும்? லைலத்துல் பராத். லைலத்துல் கத்ர் மாதிரி சொல்றாங்க, என்ன சொல்லணும்? லைலத்துல் பராத்துன்னு சொல்லணும். நீங்க லைலத்துல் பராத்துங்கிற அந்த சொல்ல குர்ஆன்லயோ ஹதீஸ்ல யாரை எடுத்து காட்ட சொல்லுங்க, அந்த சொல்லே இல்லங்க. லைல பராத் இரவுக்கு இந்த சிறப்பு இருக்கா ரெண்டாவது வச்சுக்கிறோம். லைலத்துல் கத்ருங்கிற வார்த்தையை நீங்க குர்ஆன்ல சில பார்க்க இயலும்ல, பார்க்க இயலும். லைலத்துல் கத்ருங்கிற வார்த்தையை இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ரில் குர்ஆனை இறக்கணும் அல்லாஹ் சொல்றான். கத்ருடைய இரவு, லைலத்துனா இரவு. அப்ப கத்ருடைய இரவில மகத்துவமிக்க இரவில இறக்கணும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த பராத் இரவுன்னு ஒண்ணு மார்க்கத்துல இருந்தால் அது லைலத்துல் பராத்துன்னு அந்த சொல்லு இருக்குமா இல்லையா? இந்த இரவு குறிக்கிறதுக்கு வரல. பராத்து மினல்லாஹி வ ரசூலிஹி, பராத்துனா விடுதலை, ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்ளுதல், இந்த அர்த்தத்துல பராத் வருது. இவங்க கொண்டாடக்கூடிய பராத் இரவுங்கிற சொல்லாட்சி குர்ஆன்ல இருக்குதா? கிடையாது. அதனாலதான் இந்த பராத் கொண்டாடக்கூடியவங்க ஷபே பராத்துமாங்க. கவனிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு சொல்லுவாங்களா ஷபே பராத்துங்கறாங்க. இந்த ஷபுங்கிற வார்த்தை பார்சி மொழியில இரவுன்னு அர்த்தம். ஷப்னா என்ன? ராத், ராத்னா இரவுங்கறீங்கல்ல உருதுல, ஹிந்தில, அது மாதிரி பார்சி மொழியில ஷப்னா இரவு. ஷப்னா என்னது? இரவு. ஷபே பராத்னா பராத் இரவுன்னு பார்சிக மொழியில. அப்ப இங்கதான் விளக்குது, இந்த ஷியா தான் பார்சி மொழியில இருக்கான், ஈரான்ல. அவன் தான் இதை உண்டாக்கி இருக்கான். பேரே பார்சில வச்சிருக்கான். பேரே என்ன செய்யல? லைலத்துல் பராத் வைக்கல. அவனுக்கு அரபி தெரியாது. ஷபே பராத், அது மாதிரி. அப்ப ஷபே லைலத்துல் கத்ர் யாரா சொல்றீங்களா? அது மட்டும் லைலத்துல் கத்ர் கரெக்டா சொல்றீங்களா இல்லையா? அப்ப இந்த ஈரான்ல இருக்கக்கூடிய ஷியாக்கள் குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாம இதை உண்டாக்கினார்கள் என்பதற்கு அந்த ஷபே பராத் என்ற சொல்லே ஆதாரமாக இருக்கிறது. லைலத்துல் பராத்ங்கிற சொல்லு குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாம இருக்குது, அதுவும் ஆதாரமா இருக்குது.